நீங்க 10 ஆடு வச்சிருந்தாலும் டிஎம்ஆர் வந்து எடுக்கலாம். டிஎம்ஆர் எடுக்கலாம். 2 மூடை வேணும். கன்னிவாடி இங்க இருந்து கன்னிவாடி 18 கிலோமீட்டர். சரிங்க சார். 2 வீலர்லயே வருவார். ஓகே ரைட்டுங்களா? பேட்டரி வெஹிக்கிள் வருவாரு. வந்து 4 பை எடுத்துட்டு போவாரு. மூணு மாசம் குட்டி எங்கேயுமே கழிச்சல. இது வரைக்கும் கழிச்சல் கிடையாது. பிரச்சனையே இல்ல. இல்ல நான் ரொம்ப பெருசா நம்புறேன் டிஎம்ஆர். ரொம்ப பெருசா நம்புறேன். நீங்க மத்தவங்க எல்லாம் வாங்கி பயன்படுத்தலாமா? யாரை கேட்டாலும் நீ மாடு வச்சிருந்தா கூட இதை எடுத்து போய் போடுகிறத சொல்லுவேன் நான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க டிஎம்ஆர்னால. என் வாழ்க்கை வந்து இந்த டிஎம்ஆரோட அப்படி பயணிக்கும் கண்டிப்பா. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பண்ணை, ஆட்டு பண்ணை. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியாடு வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம திண்டுக்கலுக்கு தான் வந்திருக்கோம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாட்டுச்சந்தை வீடியோ, அதே மாதிரி ஆட்டுச்சந்தை வீடியோ, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லா வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆடு வளர்க்குறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் கொடுக்குறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான செலவு இருக்குது, எங்களால் லாபம் பார்க்க முடியல, ரொம்ப நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு அருமையான பண்ணை நம்ம அண்ணனை பார்க்க தான் வந்திருக்கோம். ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக பண்ணை நடத்துகிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க. சரிங்களா? என்னென்னா ஒரு வகையான தீவனங்கள், கலப்பு தீவனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் ஒவ்வொரு தீவனமாக வாங்கி அதை அரைச்சி கொடுத்து அதில் எந்தவித ப்ராஃபிட் இல்லை, நமக்கு ரொம்ப லாஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்ஆர் இங்கே இந்த தீவனம் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 6 பேஜில் 3 பேஜ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல லாஸு தான், ரொம்பவுமே ப்ராஃபிட் இல்லை. அடுத்த லாஸ்ட்டில் 3 பேஜ் 8 மாதம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 8 மாதம் கொடுத்துட்ருக்காங்க. 8 மாதமும் லாஸே இல்லை, ஃபுல்லாகவே ப்ராஃபிட் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஒவ்வொரு கேள்விகள் நம்ம கேட்கலாம். அவங்க எப்படி ஆடு வளர்க்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, தீவன முறைகள் எப்படி கொடுக்குறாங்க, வெயிட் கெயின் ஏறதுக்காண்டி இந்த தீவனம் என்ன அளவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கேட்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேருங்க சார்? என்னோட பேர் ராஜாராம். இது என்னோட மனைவி விஜயலட்சுமி. ஓகே. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கம்பு கிராமம், காப்பிலியவெட்டி புதூர், வாத்தியார் தோட்டத்தில் இருக்கீங்க. ஓகே சார். ஓகே சார். அங்கே தான் இது என்னோட தோட்டம், என்னோட பண்ணை எல்லாமே இங்கே தான். எனக்கு வீடு எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகே சார். அழகா ஆடு வளர்க்குறீங்க. என்ன விதமான ஆடுகள் நம்மகிட்ட இருக்குங்க சார்? நம்மகிட்ட வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து ஆல்மோஸ்ட் கெடா. ஓகே. கெடா, மயிலம்பாடி உண்டு, மேச்சேரி உண்டு. கெடா எண்ணிக்கையில் நம்மகிட்ட இருக்கு. எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 இருக்கு. எனக்கு மாதம் 25 குட்டி சேல் பண்ணணும். கரெக்டாக அந்த பேஜ் ஒவ்வொரு பேஜாக போயிட்டு இருக்கு. ஆமாம், 25 குட்டி சேல் பண்ணணும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா 3-4 வெரைட்டிஸாக இருக்கும். அதுலேருந்து ஒன்றை தூக்கி இங்கிட்டு மாற்றிக்கலாம். அது ஓவர் வெயிட் இருக்கிற தூக்கி நான் இங்கிட்டு பச்சுக்குவேன் நான். இப்போ இந்த 20 வந்து கண்டிப்பாக சேலு. பக்கத்தில் அதுலேருந்து ஒரு 4 குட்டி, அந்த 20 கிலோ 28 கிலோக்கு மேலே எப்படி ஒரு 4 குட்டி இருக்கும். 4 குட்டிலேருந்து 10 குட்டி வரைக்கும் இருக்கும். அதை தூக்கி இதில் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். சரிங்க சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க, இதுக்கான காரணம் என்ன? பேசிக்காக நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். டிப்ளமா படித்தேன். ஓகே. 2009 பார்ட் டைம் பிஇ ஜாயின் பண்ணேன். 2013 அடுத்து எம்இ பண்ணேன். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்இ பண்ண அந்த 2 வருஷம் ஃபுல் சப்போர்ட் விஜயலட்சுமி. ஓ, அவங்க. ஆமாம், எப்படியாவது படிச்சு ஒரு வேலைக்கு போயிடணும், இதுதான் டார்கெட். இங்கே நாங்கள் நிறைய மாடு அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கிறோம். எல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாடுலாம் இருந்துச்சுங்களா? 40 வருஷம் பால் வியாபாரங்க எங்கள் குடும்பத்தில். ஓகே சார். ஓகே. ஃபுல்லாக மாடு தான் வச்சிருந்தீங்க? ஆமாம். ஓகே. எல்லாத்தையும் விட்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டேஜ் கடந்தோம். எத்தனை நாடு வாங்கினீங்க ஃபர்ஸ்ட் வந்து 20 குட்டி வாங்கினோம். 20 குட்டி. என்ன குட்டி வாங்கினீங்க? ஃபுல்லா மேச்சேரி மட்டும் தான் வாங்குனீங்க. ஓகே சார். ஓகே. அதுல இருந்து தொடங்குனதா இந்த பண்ணை. ஆமா. ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு எப்படி இருந்தது? லாபமா இருந்துச்சா? 20 குட்டில எவ்வளவு லாபம் இருந்துச்சு? 20 குட்டில எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2120 ரூபாய் எனக்கு லாபம் குட்டி. இந்த கொம்பு கடா வந்து 30 கிலோ இருக்கும். இந்த பெரிய கடா இதுவா? இது வந்து 32 கிலோ வரும். ஓகே. ராமா இது 32 கிலோ வரும். சரிங்க. இவருக்கு இல்லையா 28 கிலோ பெறும்.
இது ஆமா ஓகே 28 கிலோ போயிடும். இப்போ 32 கிலோக்கு 24 கிலோ டிஃபரன்ஸ் வருதுல்ல. என்ன காரணத்துக்காண்டி எப்படி வருது? ஒன்று தீவனம், இன்னொன்று நம்ம வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் 2 கிலோ டிஃபரன்ஸ்ல தான் வரும். எல்லாத்தையுமே ஒரே இதுல ஒரே வெயிட்ல நம்ம வாங்க முடியாது. நீங்க எங்கெல்லாம் வாங்குறீங்க? சந்தையில வாங்குறீங்களா இல்ல வந்து நேரடியா ஆடு வளர்க்குறவங்ககிட்ட வாங்குறீங்களா? பட்டியில வந்து ஒரு 3 இடத்துல நான் பட்டியில வாங்கியிருக்கேங்க. சரிங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம விலை பேச முடியல. நம்மள பார்கெயின் பண்ணி வாங்க முடியல. வியாபாரி வந்து என்ன பண்றான்னா, இப்ப இவங்க தான் பட்டிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வந்து ஒரு வியாபாரி வந்து ஒரு விலையை வச்சு விட்டு போயிடுறேன். ஓகே சார். அவன் விலையை வச்சுட்டேன்னு வைங்க, அதுக்கு மேற்கொண்டு 100-200 சேர்த்து போட்டு நம்ம வாங்கலாம். நம்ம எடுத்தது போய் குட்டி கொடுக்கறத பாருனே அப்படின்னு சொன்னா விலையை சொல்லுனா அப்படின்னா அது 4800 ரூபா, 5000 ரூபா, 5200 ரூபா கூட பெறாது. ஓகே. 6200 ரூபா சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த வெயிட் தான் இருக்கும். ஒரு 16 கிலோ இருந்துச்சுன்னா தாராளமா 6500 ரூபா கொடுக்கலாம். சந்தையில அப்படி கிடையாது. போற போக்குல வந்து நாங்க 3-4 பேர்ல போவோம். போறப்ப ஃபர்ஸ்ட் நான் விலையை வச்சு விட்டு போயிருவேன். இவ்வளவுதான் தர்றியா, பின்னாடியே வந்து இவங்க வருவாங்க. நான் சேர்ந்து வந்திருக்கேன், அவருக்கு தெரியாதுல்ல. ஆனா என்னைய கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா நம்மளோட தோற்றம் வந்து அந்த மாதிரி. இல்ல என்ன எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம சந்தையில இருந்து வாங்கிட்டு வரணுமா சார்? அந்த குட்டிகளை ஒரு சில பண்ணைகள்ல தனிமைப்படுத்துறாங்க. ஏன்னா ஏதாவது நோய்கள் வந்துரும், நல்ல குட்டி நம்ம குட்டிக்கு வந்துரும் சொல்றாங்க. அது நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பா. இப்போ ஒரு 40 குட்டி நான் இன்குபேஷன் மாதிரி வச்சிருக்கிறேன். ஓகே சார். போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு குட்டி இறக்கணும். ஓகே. நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த சீசன்ல பொடி குட்டி தான் கிடைக்கும். ஓகே. இப்போ ஏன்னா மழை டைம் ஆயிட்டு அவங்கள பார்க்க முடியாது. ஆமா. நான் அதனால சரி பரவாயில்ல, இன்னும் அடுத்த வாரம் ஒரு அலையணும், இன்னொரு 4000 செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு பொடி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே சார். இப்போ அது இன்குபேஷன்ல வச்சிருக்கிறோம். அதுல ஒரு 5 குட்டி 6 குட்டி நேத்துலேருந்து உடம்பு சரியில்லை. இப்போ நேத்து என்ன ஃபீடு நம்ம கொடுத்தோம், முந்தா நேத்து என்ன கொடுத்தோம், இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒன்லி பட்டாணி போட்டு உளுந்தம் போட்டு புண்ணாக்கு. ஓகே சார். ப்ளஸ் அது சாப்பிட வைக்கணும் இல்லையா, அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி என்ன பண்ணணும், கால்சியம் வந்து கொடுத்தோம். கால்சியம் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். ஏன்னா அப்போ தான் அந்த வாழைப்பழ ஸ்மெல்லுக்கு அப்படியாவது வந்து தீவனம் எடுக்கட்டும் அப்படின்னு பண்ணுறீங்க. சார் அப்போ தடுப்பூசி இதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் எப்படிங்க சார்? அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? போன வாரம் வியாழக்கிழமை குட்டி வந்தது, வெள்ளிக்கிழமை பிபிஆர் பண்ணிட்டீங்க. கம்பல்சரி தடுப்பூசி போடணுமா? போட்டே ஆகணும். எதனால சார்? அதாவதுங்க குட்டி வரும் பல இடத்துல இருந்து வரும். ஓகே. பல இடத்துல இருந்து வர்றதுனால எந்த இடத்துல தீக்கு வருதுங்கிறதே தெரியாது. அதனால பிபிஆர் போடுறது நம்மள பெட்டர். ஆமா. பிபிஆர் வந்து மஸ்ட். ஓகே. அதெல்லாம் நம்ம தாங்க முடியாது. அது வந்துனா நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம குட்டி வாங்குறோம்னா எத்தனை கிலோ குட்டி சார் வாங்கி வளர்க்கணும்? ஏன்னா ஒரு சிலர் வந்து சின்ன குட்டி வாங்கினா போதும், ஒரு சிலர் பெரிய குட்டி வாங்கினா போதும், தரத்து குட்டி வாங்கினா போதும் சொல்றாங்க. 15 கிலோக்கு மேல 18 கிலோக்குள்ள. 15 கிலோக்கு மேல 18க்கு எதனால அப்படி வாங்கணும் சார்? அதாவதுங்க அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்று. 18 கிலோ குட்டி கண்ணை மூடிட்டு நான் வந்து 7000 ரூபா 8000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு பர்ச்சேஸ் போனேன். எங்கே போனேன்? கரூர் பக்கத்தில். ஓகே. கரூர் தாண்டி வேலூர் டிஎன்பிஎல் மில்லுக்கு பக்கத்தில் இந்த தீவனத்தை வந்து ஒருத்தர் வச்சிருந்தார். அவர் ஆடு வச்சிருக்காரா? ஆடு வச்சிருந்தவர் இந்த தீவனத்தை வச்சிருந்தார். ஓகே. என்னடா இது தீவனம் அப்படின்னு சொல்லி டிஎம்ஆர். ஆமா டிஎம்ஆர் தீவனம் வச்சிருந்தாங்க. கடன்னு மொபைல்ல டிஎம்ஆர்னு சொல்லி போட்டு அடிச்சு டோட்டல் மிக்ஸ் ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்துட்டேன். நமக்கு எப்படி வேணுமோ அது இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறமா அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டோம். ஓகே. நான் இதை தவிர வேற எதுவுமே கொடுக்கலீங்க அப்படின்னாரு. இப்போ நாங்கள் பயிற்சி ஒன்று கொடுத்தோம் இல்லைங்களா? ஆமா. எல்லா தானியம் சேர்த்து கொடுத்தோம். பயிற்சி ஒன்று கொடுத்தோம். கண்டிப்பா வைக்கப்புல் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுத்தா என்ன ஆகும்? கழிச்சல் எடுத்துரும். நம்ம ஒரு கழிச்சல் எடுத்தாலும் அந்த குட்டி ரிட்டர்ன் ரெடி ஆகுக்கு நம்ம 7 days ஆகும். ஆமா. ஓகே. ரொம்ப சிரமம். கழிச்சல் எடுத்துரும். வைக்கப்புல் எடை போட்டு வைக்கப்புல் கொடுப்போம். எச்சாவும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு கட்டு இன்னைக்கு காஸ்ட் வந்து 280 ரூபா. ஓகே சார். ஓகே. இதே வைக்கப்புல் அறந்தாங்கில 80 ரூபா கூட கிடையாது. 80 ரூபா கூட கிடையாது. ஓகே சார். ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி இந்த சூழ்நிலை தான். இதை மட்டும் நான் குடிச்சா நம்பவே இல்லை. நீங்க தானிய வகைகள் கொடுக்கும்போது குட்டியோட வெயிட் கெயின் எவ்வளவு சார் ஏறிச்சு ஒரு மாசத்துக்கு? ஆவரேஜ் வெயிட் 4 kg. 4 to 5. ஓகே சார். அது வந்து இப்பெல்லாம் நான் வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருவேன். இன்னைக்கு வெயிட் போட்டேன், இப்படி தீவனம் கொடுக்கணும், இத்தனாம் தேதி எனக்கு இப்படி வெயிட் வேணும். அந்த நீங்க கரெக்டா நான் பார்த்தேன். நீங்க அதுல ஒரு இதுல வந்து கரெக்டா இந்த பேஜுக்கு வந்து இவ்வளவு எரை தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கீங்களா? ஆமா. அந்தபடி தான் கொடுக்குறீங்க. ஆமா. ஓகே சார். மித்தபடி எக்ஸ்ட்ரா நீங்க அங்க செவுத்துல பார்த்து இன்னைக்கு என்ன தீவனம் கொடுக்கணுங்கிறத பாத்தீங்க. நான் வேற மாதிரி கால்குலேட் பண்ணுவேன். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? குட்டி இறங்குச்சு பாத்தீங்களா?
குட்டி இறங்கின அன்னைக்கு என்ன வெயிட் இருந்தது, ஓகே, என்ன மாதிரி செட்டப்ல பிரிச்சோம், 10 நாள் கழிச்சு பிரிப்பேன். ஓகே, ஏன்னா அண்ணன் இன்னும் 2 செட் வாங்கிடுவான், 2 விற்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான், தீவனத்தை போட்டுக்கிட்டேன்னு வருவான். 10வது நாள் கன்க்ளூஷன் வெயிட்டுக்கு வந்துருவோம். சரி இன்னும் தீவனத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸில் குட்டியை பிரிப்பேன் நான். ஓ, அப்போ தான் வெயிட் 10 நாளுக்கு அப்புறம் தான் வெயிட் பேஸே பிரிக்கே செய்தீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே சார். ஏன்னா அப்போ என்ன பண்ணுவோம், இளங்குட்டி 15 கிலோ குட்டி, 15 கிலோ கீழே அப்புறம் ஒரு பக்கம் தள்ளு. ஓகே. 15 கிலோவிலேருந்து 17 கிலோ இருக்கிறவங்க இங்கே நிப்பாட்டு. ஓகே சார். 17 கிலோவுக்கு மேலே 20 கிலோ இருக்கணும் ஒரு பக்கம் தள்ளு. 3ஆ பிரிச்சிருவோம். 3ஆ பிரிச்சிருவோம். இப்போ டார்கெட் என்னன்னா 20 கிலோ எனக்கு 25 கிலோ ஆகணும் ஒரு மாசத்துல. இப்போ ஆகுதுங்களா? இப்போ நீங்க இந்த தீவனம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆகுதுங்களா? இது இவங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி இருந்தது, ஒரு பேஜ். ஆமா. சப்போஸ் எனக்கு எப்படி வேணும், 25 கிலோ ரீச் பண்ணணும் இந்த தீவனத்துக்கு, எனக்கு 200 கிராம் எச்சா வந்துடும் ஆவரேஜ் வெயிட். அந்த ஒரு ஸ்லிப் நான் வச்சிருக்கேன் நான். தென் இதுக்கு முன்னாடி ஒரு செட் இருந்தா பாத்தீங்களா, அவன் எப்பயுமே 200 கிராம் கம்மியா தான் வருவான். எதனால அப்படி? என்னன்னு நான் கண்டுபிடிக்க முடியல. இவங்க எனக்கு எச்சா வந்துடுறேன், அவங்களும் 20 குட்டி தான் வச்சிருந்தேன், 25 குட்டி வச்சிருந்தோம். அதுல என்ன காரணம்னா இடையில ஒரு குட்டியை வித்துப்பிடுவோம், இல்லைன்னா புதுசா ஒரு குட்டியை ஆட் பண்ணுவோம். ஓகே. ஒரு 4 நாள் 5 நாள் அவங்க ஒன்று இந்த மாதிரிலாம் பிரச்சனையை சந்திச்சேன். இப்போ ஃபுல்லாவே நம்ம உள்ள வச்சிருக்கீங்க, நம்ம ஃபுல்லா இந்த தீவனம் மட்டும் தான் குடிக்கீங்க, டிஎம்ஆர் மட்டும் தான் குடிக்கீங்க? இல்லை, தாயாடுக்கு இதை கொடுக்கல. காலையில் ஒரு 100 கிராம் 150 கிராம் கொடுப்போம். இதை மட்டும் கொடுப்போம். ஓகே சார். இங்கேருந்து ஏன்னா நான் பட்டியை சுத்தம் பண்ணணும் இல்லையா, சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைடு இருக்க குட்டி இங்கிட்டு ஓட்டணும். அப்போது என்ன பண்ணுவோம், தீவனத்தை காலைல இங்கே தீவனம் போட்டு முடிச்சோமே அங்கே போய் என்ன பண்ணுவோம், ஒரு 100-150 கிராம் ஆவரேஜாக ஒரு 3 கிலோ கொண்டு போய் 3 கிலோ 3.5 கிலோ டிஎம்ஆரை கொண்டு போய் போட்டு விட்ருவோம். போட்டு விட்டோம்னா பயங்கர குசியாக போவாங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் அங்கேயே முடிஞ்சா தென்னந்தோப்புல ஓட்டி விடுவோம். அது நம்ம ஃபார்ம் தான். ஓகே சார். ஓட்டி சும்மா திறந்து விட்டா அது பாட்டு போயிட்டு வரோம். அப்படி இல்லையா, சூப்பர் நேப்பியர், ஜிஞ்சுவா பில்லு இருக்கு, வேலி மசால் இருக்கு, இதை அறுத்து போட்டு வளர்த்தோம். அது லாஸ் கிடையாது. ஆனால் இந்த நம்மளால பார்க்க முடியாது, இந்த அளவு ப்ராஃபிட் இல்லை. கிடா மாதிரி நம்ம ப்ராஃபிட் இல்லை. சரிங்க சார். நீங்கள் அந்த தீவனம்லாம் யூஸ் பண்ணீங்க, இந்த தீவனத்துக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்கு, வெயிட் கின் எப்படி ஏறுது, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். இப்போ நாம இந்த ஆடு வளர்ப்புல டிஎம்ஆர், டோட்டல் மிக்ஸ்டு ரேஷியோ ட்ரூ மீல் அப்படின்னு ஒரு கம்பெனி மூலமாக நான் எடுத்துருக்கிறேன். இது நெல்லூர்லேருந்து சரக்கு வருது. ஓகே. இப்போ நெல்லூர்லேருந்து சரக்கு வந்தாலும் நான் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தேன்னா நாளை மறுநாள் எனக்கு சூடாக சரக்கு சேர்ந்துடும். எப்படி சார் சொல்றீங்க நீங்க? அப்படி ஃப்ரெஷ்ஷாக வருதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் இன்னைக்கு தேதி 8, அதில் ப்ரொடக்ஷன் டேட் மேனுஃபேக்சரிங் டேட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது 8ஆம் தேதியாக இருக்கும். நான் 17ஆம் தேதி இது பாருங்க, போன மாதம் 17ஆம் தேதி கொடுத்த சரக்கு 3 months நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 400 பை நான் எடுத்தேன். 400 பை எடுத்தேன். சுற்றி இருக்க நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 2 டன் 3 டன் பக்கம் வித்துட்டேன். இப்போ ஆர்டர் இப்போ என்கிட்ட 2 டன் இருக்கு. ஓகே சார். அது போக நான் எனக்கும் செல்ஃபாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எத்தனை ஆடு வச்சிருக்கவங்க நம்மகிட்ட பேக்கேஜ், நீங்க 10 ஆடு வச்சிருந்தாலும் டிஎம்ஆர் எடுக்கலாம். 2 மூடை வேணும். கன்னிவாடி இங்க இருந்து கன்னிவாடி 18 கிலோமீட்டர். சரிங்க சார். 2 வீலர்லயே வருவார். ஓகே ரைட்டுங்களா. பேட்டரி வெஹிக்கிள் வருவாரு, 4 பை எடுத்துட்டு போவாரு. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி வர்றவங்க இப்போ இது பாத்தீங்கன்னா இது கடை கிடையாது. ஓகே. கடை இல்லை. நாம கடையில் டம்ப் பண்ணல. எனக்கு வாடகை இஷ்யூ கிடையாது. ஓகே. என்னோட தோட்டத்துல என்னோட இடத்துல சொந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். யார்கிட்டயும் எச்சா வச்சு நான் விற்கல. எனக்கு என்ன ரேட் இவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட் 550 ரூபா வருது. நம்ம எப்படி பயன் பெறுதமோ அதே மாதிரி மற்றவங்களும் பயன் பெறணும். ஆமா, அந்த மாதிரி தான் கொடுத்தா கான்செப்ட். ஆனா மெயினா என்னோட நண்பர்கள் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அண்ணே தீவனம்னே அப்படிம்பாங்க. எத்தனை பை இருக்குன்னு தான் கேட்பேன். ஏன்னா அவர்கிட்ட எத்தனை ஆடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே சார். ஓகே. ஆடு மாடு என்ன வச்சிருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். எத்தனை கிலோ செலவு பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை பை இருக்கு, அண்ணே இப்போ ஒரு 12 பை இருக்குண்ணே, சரிப்பா பாத்துக்கிறேன் அப்படிம்பேன். ஓகே. ரொம்ப நெருக்கவட்ட ஆயிடுச்சுன்னா போற போக 4 பேர் இறக்கி, நான் திண்டுக்கல் போறப்ப 4 பேர் இறக்கி விட்டு 2 நாளைக்கு வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருவேன் நான். அப்படி சொல்லு, அந்த மாதிரியும் சொல்லிடுவேன். இல்லைன்னா எடுத்துட்டு போயிருங்க சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கொண்டு இறக்கிறதுக்கு வண்டியோட வந்துச்சுன்னா அவருக்கு டிரான்ஸ்போர்ட் மிச்சம் சார். ஆனால் நம்ம ரொம்ப லாங்காக இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொரியர் பண்ண முடியுமா சார்? டிரான்ஸ்போர்ட்டில் போடலாங்க. எம்எஸ்எஸ் எத்தனை மூடை சார் குறைஞ்ச எத்தனை மூடை எடுக்கணும்? நீங்கள் வேற தீவனத்துலேருந்து டிஎம்ஆருக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராச்சும் சாம்பிள் தருவாங்களா அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பை எடுங்க.
10 பையோட விலை 5500 ரூபாய். 5500 ரூபாய். ஆமாம், 5500 ரூபாய். காசு போட்டு வாங்கினா மட்டும் தான் ஒரு அருமை தெரியும். தாடு இருக்கும்போது நம்ம 10 பேக்கேஜ் வாங்கி நான் என்ன சார் பண்ண முடியும்? ஏங்க 10 ஆடு என்ன வெயிட்ல வச்சிருப்பீங்க? 15 கிலோ 15 கிலோ ஆடு ஒரு நாளைக்கு 800 கிராம் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? 800 கிராம் கண்டிப்பா கொடுக்கணும். காலையில ஒரு ஆட்டுக்கு 800 கிராம்ங்கிறப்போ 10 ஆட்டுக்கு 8 கிலோ செலவாயிருதுல ஒரு நாளைக்கு. நீங்க பாருங்க, நான் எழுதிருப்பேன் பாருங்க, அடிச்சு எழுதிருப்போம் பாத்தீங்களா? ஆடு மாத்தும் போல வெயிட் பேசிஸ் பண்ணி எழுதுவேன். ஓகே. எத்தனாம் தேதிக்கு எழுதியிருக்கேன்? 1ஆம் தேதி 9ஆவது மாசம் எழுதியிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே லாஸ்ட் லைன் 2வது பேப்பர்ல இருக்கிறது இதுதான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஆமா, இது ஏன் பிளஸ்ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஏன் இந்த தீவனம் 2 வேலையா கொடுக்கறது 3 வேலையா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஓகே. இப்போ அதை 3 வேலையா கொடுக்க போறீங்களா? கொடுத்துட்டேன். இன்னைக்கு 3வது. இப்போ நீங்க 3 வேலையா நேத்துல இருந்து கொடுக்குறோம். 3 வேலையா கொடுக்குறோம். எதனால அப்படி யோசித்தீங்க? ஏன் 2 வேலை கொடுத்தா போதுமே? கொஞ்சம் தீவனம் இன்டேக் ஜாஸ்தி எடுத்துன்னு எனக்கு வெயிட் ஜாஸ்தி கிடைக்கும். ஓ, நமக்கு வெயிட் தான் முதல்ல ஏறணும். எனக்கு தேவை வெயிட். நாம வந்து இங்க ஃப்ராட் பண்ணல, தப்பு பண்ணல. இயற்கை தீவனத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊட்டமேற்றி கொடுக்குறோம் தீவனத்தை. ஆனா இதுல இருக்க தீவனங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமான தீவனம், எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது, இல்ல கெமிக்கல் கிடையாது. நான் வந்து நிறைய வேலை நான் செஞ்சிருக்கேன் பிரதர். நான் அப்படி சொல்றேன் பாருங்க. நான் இங்க டிஎம்ஆர் நானே பண்ணியிருக்கிறேன். நான் திறந்து காமிக்கிறேன், அது பாருங்க எப்படி இருக்கு. இது நீங்க பண்ணது? நாங்க பண்ண டிஎம்ஆர். கிட்டத்தட்ட வந்து இதுல ஒரு 10,000 12,000 செலவு. ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? ஆமா ஆமா. அதை டெஸ்ட் எடுத்திருக்கேன். நான் இதையும் டெஸ்ட் எடுத்திருக்கேன். நாமக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் எடுத்துருக்கிறேன். என்ன பிரச்சனை, இது வந்து நம்ம போகலாமா வேணாமா, அதுக்காக வந்து கம்பெனியை நான் ஏமாத்துறதுக்குன்னு இல்லை. நான் ஒரு ஆளாக இருந்துட்டு இந்த டிஎம்ஆரை பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும்ல, டிஎம்ஆர் எப்படி பண்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பரிச்சாத்த முறை தான் எனக்கு வந்து. இந்த மாதிரி என்ன செலவானாலும் நான் செய்வேன். நான் இந்த மாதிரி வேலை சூப்பரா செய்வேன். அதுக்காக வந்து அவங்கள பழி போடுறோம், அவங்களுக்கு இவ்வளோ அந்த மாதிரி சொல்ல வரல. அருமையான தீவனம், நல்ல சத்துள்ள தீவனம், சந்தோஷமா வாங்கி போடுங்க, நிம்மதியா இருக்கலாம். நம்ம ஒரு முறைனாலும் அனுப்பலாம், எந்த ஊருனாலும் எவ்வளவு லாங்னாலும் அனுப்பலாம். ஓகே சார், ஓகே. நம்மளோட ஆரோக்கியத்தோட நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். நமக்கு டென்ஷன் இல்லல. அந்த ஏரை நம்ம ரெடி பண்ணணும், இந்த ஏரை ரெடி பண்ணணும், அங்க போய் வாங்க போணும், இங்க போய் அரைக்க போணும், டிராஃபிக்ல போய் மாட்டிக்குவோம், அப்பதான் சொந்தக்காரன் யாராச்சும் கமிட் ஆயிருவோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுனா நம்ம வேலை முடிஞ்சா இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போனா கூட போயிட்டு வந்தோமா நிம்மதியா வந்துட்டு போயிடலாம். இறை வச்சாச்சு முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம டிஎம்ஆர் தான் மெயின். இதை நம்ம பயன்படுத்தினாலே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. டிஎம்ஆர்னால என் வாழ்க்கை வந்து இந்த டிஎம்ஆரோட அப்படி பயணிக்கும். கண்டிப்பா. சரி, நன்றிண்ணா. பயிர் தீவனம் 800 கிராம் பர் டே. அந்த பர் டே 800 கிராம் வந்து காலையில் 400 கிராம், சாயந்தரம் 400 கிராம். சரி, 25 குட்டி இதுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோம்னா மதியம் மேண்டேட்டரியா வந்து வைக்கப்புல் கொடுத்தாகணும். வைக்கப்புல் 25 குட்டிக்கு 4 கிலோ கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். டிஎம்ஆர் இப்ப டிஎம்ஆர் கொடுத்த பிறகு இது 6-7 மாசம் ஆச்சு. 7 மாசம் கரெக்டா நீங்க 7 மாசமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ மூடை பார்த்துல இப்போ எத்தனை மூடை? நிறைய மூடை இல்ல. நான் எடுத்தேன் அப்படின்னா எப்படி எடுப்பேன், நான் தான் சொன்னல பர்ச்சேஸ்க்கு வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து போவாங்க அப்படின்னு. அவங்களும் சேர்த்து வாங்கிடுவேன். அவங்களும் சேர்த்து வாங்கிடுவேன். கிட்டத்தட்ட இப்போ எத்தனை மூடை வாங்கிருக்கீங்க நீங்க? நான் ஒரு பேட்ச் எடுத்தோம்னா மினிமம் 5 டன், மேக்ஸிமம் 10 டன். 10 டன். ஆமா. ஓகே ஓகே. 10 டன் வரைக்கும் எடுக்கீங்க? தைரியமா எடுக்கீங்களா? எடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது அழிச்சிடலாம். ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா பயிர் தீவனம் வந்து பொடுகு வச்சிரும். இப்ப இது டேட் பாருங்க, மேனுஃபேக்சரிங் டேட் அதுல பாருங்க. அது நான் ஆர்டர் கொடுத்த டேட்டா இருக்கும். இந்த தீவனத்துல மேனுஃபேக்சரிங் டேட் நான் ஆர்டர் அந்த டேட்ல நம்ம சொன்னாதான் அவங்க உற்பத்தியை பண்ணாங்க. சொன்னாதான் ஆர்டர் கொடுத்தாதான் ப்ரொடக்ஷனே அங்க ஸ்டார்ட் ஆகும். 3ஆவது நாள் எனக்கு சரக்கு வந்து சேர்ந்துடும். 3ஆவது நாள் கரெக்டா 3ஆவது நாள் வந்து சரக்கு வந்து சேர்ந்துடும். நேரம் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு இங்க நான் வந்து இங்க 10 டன் இறக்குவேன். மதுரைக்கு அங்கிட்டு ஒருத்தர் 10 டன் எடுப்பார். கண்டிப்பா 2 பேர் கிளப் பண்ணிக்குவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா. அது அவுட்லைன் ஃப்ரெண்ட்ஸ். இன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க சரக்கு வந்து இறங்குனதுமே 2 டன் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. பசங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க சொன்ன டேட்டுக்கு அவங்க பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸ், மிகப்பெரிய விஷயம். அது யாருமே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்படி சும்மா ஏனாதானு பண்ணுவாங்க. இல்ல அங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த சரக்கு ஏத்திடு சார் அப்படின்னு சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட சரக்கு கூட அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. நான் வந்ததுமே முதல்ல டேட்டு தான் பார்த்தேன். இந்த வாட்டி தான் அதை கண்டுபிடிச்சேன். நாங்க மாசம் 5 டன் 10 டன் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி தான் இதை கண்டுபிடிச்சேன். என்னங்க சுட சுட சரக்கு வந்திருக்குது அப்படின்னு. சார் ப்ரொடக்ஷனே அப்படிதான் பண்ணுவோம். இப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எனக்கு வந்து என்ன அப்படின்னா, எல்லா தீவனமும் கலந்து வந்திருக்கனால
ஃபீல் ஹாப்பி. நமக்கு வெயிட் கெயின் எப்படி ஏறுது சார்? வெயிட் கெயின் தான் நமக்கு மெயின், ப்ராஃபிட் தானே சார் நமக்கு மெயின். அதாவதுங்க ஆவரேஜ் 15 கிலோ குட்டியை கொண்டு வந்தோம்னா 3 மாசத்துல 15 கிலோ எடுத்துடலாம். 15 கிலோ எடுத்துடலாம். இப்போ எல்லாருமே ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சரிங்களா? நீங்க நல்லா பாருங்க, யூடியூப் சேனல் பார்த்தோ எப்படியோ இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. நான் வந்து யூடியூப்ல வந்து பார்க்காத சேனல்ஸே கிடையாது. ஓகே, ஒரு 100 வீடியோஸ் பார்த்துருப்பேன் சரிங்களா? என்னதான் நம்ம 100 வீடியோஸ் பார்த்தாலும் நான் அனுபவிக்கணும். அனுபவங்கிறது ஒண்ணு, அதான் மெயின். என்ன சார்? அனுபவிக்கணும். புதுசா வந்து நான் யாரையும் ஆடு வாங்கி மேய்க்க 100 ஆடு வாங்கி மேய் 50 ஆடு வாங்கி நான் சொல்லவே மாட்டேன். 10 குட்டியை வாங்கு, உன்னால முடியுமான்னு பாரு. 10 குட்டியை பார்த்துக்க முடியுமான்னு பாரு. நான் 10 குட்டியை பார்த்து பக்கத்துல இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா அது ஆகாது. ஒண்ணு இறங்கினா இதுல இறங்கிடணும். சரிங்க சார், இப்போ நம்ம டிஎம்ஆர் கொடுத்த பிறகு ஒரு குட்டிக்கு ஆவரேஜா ஒரு மாசம் எத்தனை கிலோ வெயிட் ஏறுது அதை பத்தி 23ஆவது தேதி 8வது மாசம் பாத்தீங்கன்னா 9 குட்டி 9 குட்டிக்கு ஒரு நாளைக்கு 875 கிராம். 875 கிராம், 1 கிலோ கூட கிடையாது. 1 கிலோ கூட கிடையாது. 875 கிராம். அச்சீவ்டு வெயிட் வந்து 18 கிலோ. 18 கிலோ. ஆமா, அது ஆக்சுவலி இருந்த வெயிட் வந்து 14300. சரி, 14300. ஓகே சார். அச்சீவ்டு வெயிட் வந்து 18 கிலோ. அந்த 18 கிலோ வெயிட்ட எகைன் வந்து இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 10வது மாசம் 23ஆம் தேதி டார்கெட் என்னன்னா 22.5 கிலோ என்னோட டார்கெட். சரியா? நம்ம வந்து 100 நாள் தான் கணக்கு பார்க்கணும். 100 நாள் தான் கணக்கு பார்க்கணும். 15 கிலோ குட்டியை பிடிச்சோம்னா 31ல இருந்து 32 வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகே சார். அப்போ 100 நாளைக்கு கால்குலேட் பண்ணோம்னா 3 மாசத்துக்கு 90 நாள் கணக்கு பண்ணிக்கலாம். 90 நாள் கணக்கு பண்ணினா மாசம் 5 கிலோ ஏறும். 5 கிலோ. அதே போல பர் டே என்ன போடணும், 3வது மனுஷன் வந்தா கூட அங்க பார்த்து தீவனத்தை போட்டுறலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணி தானிய ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அப்போ வெயிட் கெயின் எப்படி சார் ஏறிச்சு? அதாவதுங்க ஆவரேஜ் வெயிட் தான் நம்ம பாக்குறோம். சரிங்க சார். ஒரு குட்டி கழிஞ்சிருச்சு, ஒரு குட்டி உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், 4 நாள் நின்னுச்சுன்னா 1 கிலோ லாஸ். 1 கிலோ லாஸ். ஒரு குட்டி கழிஞ்சுன்னா. ஆனா இங்க ஒரு குட்டியா கழிஞ்சு அதுல வந்து நம்ம லாபமே சொல்ல முடியல என்னால. அந்த தானியத்துல வந்து அப்படியே மண்டே பிச்சுக்கிட்டு அலைவேன். எதுக்குங்க இந்த வேலை அப்படிம்பாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? பேசாம போங்க, யார்ட்டையாச்சும் போங்க, அப்படி பிஎம்எஸ்க்கு போங்க, வேலைக்கு போயிருங்க அப்படிம்பாங்க. அது ஒரு கடை. அந்த மாதிரி அந்த தானியத்துல நமக்கு வந்து மன உளைச்சல் தான். ப்ராஃபிட் இல்லாம இல்ல. இப்போ நமக்கான சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெய்னி சீசன், இல்ல அப்படின்னா வின்டர் சீசன், இல்ல அப்படின்னா சம்மர் சீசன். இந்த 3 சீசனுக்குமே தானிய வகை தீவனத்துல மாறி 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 போக வேண்டியதா இருக்கு. ஓகே ஓகே சார். சீசன் ஒன்னு சீசன் டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன் டிவார்மிங். இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய சவால்களை சந்திக்க ஏகப்பட்ட சவால். சீசன் எல்லாமே சீசன் தான். இந்த சீசன் நல்லா இருக்கு, இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது ஒரு வகையில 25% சீசனும் கூட காரணமா இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம டேட்டா பேஸ் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அனுபவ பாடம் தான். நிறைய அனுபவிச்சோம், நிறைய லாஸ் பண்ணோம். இப்போ ஹாப்பியா இருக்கிறோம். இப்போ ஹாப்பியா இருக்கீங்க. நம்ம கரெக்டான ஆடு வாங்குறோம், கரெக்டான ஃபீடு கொடுக்குறோம், எல்லாமே ப்ராப்பரா பண்றோம். அதனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்போ நிறைய பேர் ஆடு வளர்க்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பசுந்தினம் கொடுத்தாதான் ஆடு வளரும், பசுந்தினம் கொடுக்கலாம் ஆடே வளராது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஷார்ட் பீரியட்ல வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும். அதாவதுங்க 30 குட்டி வாங்கணும், ஒரு குட்டிக்கு 2000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க 90 நாள்ல வந்து குட்டியை விற்கலாம். டிஎம்ஆர் போகலாம். 90 நாள் கேரண்டியா நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வாங்குற குட்டி 16 கிலோ குறையாம இருக்கணும். 15 கிலோவது மினிமம் இருக்கணும். நீங்க 16 சொன்னாதான் 15 வாங்குவாங்க. அந்த அளவு இது இருக்குன்னா ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நல்ல ரிசல்ட்டா எல்லாமே ரிசல்ட் அருமையான ரிசல்ட். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து என்னன்னா இவங்க வந்து சும்மா சொல்றாங்க அப்பெல்லாம் வெயிட் கெயின் ஏறாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி உங்களோட இது எப்படி சொல்றீங்க சார்? இல்ல அது ஒரு காலத்துல நானுமே வந்து இது நம்பல. எப்படின்னா வந்து உங்களுக்கு மட்டும் வெயிட் ஏறுது, எங்களுக்குலாம் வெயிட் ஏறல அப்படி சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்க? இல்ல சும்மா சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாத்தியமாயிருக்கும், எனக்கு அது சாத்தியமா ஆகல. ஓகே சரிங்களா? ஆனா போன 23ஆம் தேதி ஆடு வித்த இல்லைங்களா, அதெல்லாம் சாத்தியமான ஒண்ணு. அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, 1 மாசம் இல்ல, அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆடு வித்தேன். அதுவும் சாத்தியமான ஒண்ணு. சரிங்களா? இப்போதைக்கு 2 பேஜுமே நமக்கு வந்து நல்ல லாபம். 3 பேட்ச் வந்து சாத்தியம் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க 8 மாசம் தான் நீங்க பயன்படுத்தி ஆரம்பிச்சீங்க. ஆமா, டிஎம்ஆர் வந்து போன வருஷம் தீபாவளிக்கு பிறகுதான் டிஎம்ஆர் எடுத்தது, கையில தொட்டது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸே கிடையாது, ஃபுல்லா ப்ராஃபிட் தான். தைரியம் இப்பதான் உங்களுக்கு ஒரு ஆடு வளர்க்கணும்னு நினைச்சா பயிர் தீவனம் கொடுக்காதீங்க அப்படின்றேன் நான். ஏன்னா பயிர் தீவனத்துல வந்து கூடு வச்சிரும், அதை காய வைக்கணும், வெயில் அடிக்காது, மழை பெய்யும். நம்ம போய் களத்துல கிண்டும், அன்னைக்கு தான் மழை பெய்யும். அதுக்கு ஆடு சாப்பிடாது, அது தூரதான் பங்கஸ் ஆயிடும், வயிற்று கெடுத்துறேன். என்னைய போல ஆட்டை விட்டுருவீங்க. வந்து இறங்கி
300 பை இறக்குனேன். 100 பை இருக்கு. ஆனா இது மழையில நனைஞ்சா கூட தண்ணி பிரச்சனை இல்ல. பிரச்சனையே இல்ல. ஓ இப்போ நமக்கு லோடு வந்துட்டு இருக்கும்போது கூட மழை பெஞ்சுனா இல்ல லோடு வந்தனைக்கு மழை கையில புடிச்சு தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வலுவுச்சு. ஆவாவா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஆனா ஒண்ணுமே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கா என்ன சார்? எந்த பிரச்சனையும் இல்ல. இது நம்ம எவ்வளவு நாள் சார் யூஸ் பண்ண முடியும்? இதுக்கு டேட் இந்த மாதிரி கொடுக்காங்களா? அதாவதுங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 33 months 90 days. நான் வந்து ஒரு பரிச்சாத்தியம் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். 90 நாளைக்கு மேலே ஒரு மாதம் ஒரு மூடையை வச்சிருந்து எக்ஸ்ட்ரா 120 நாள் ஒரு மூடையை திறந்து வாங்கணும், 150 நாள் ஒரு மூடையை திறந்து வாங்கணும். உள்ள என்னதான் நடந்திருக்கு அதை வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு. ஆடுகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னெல்லாம் வரும் சார்? நோயில என்ன சொல்லுங்க சார்? நோயில வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், கழிச்சல், இந்த மாதிரி காய்ச்சல், கழிச்சல், சளி, இது மூணுமே கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா பிபிஆர். சரிங்களா? காணாமனா இப்போ வந்து வாய்க்கானை வந்து நோய் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. உப்பு தண்ணி போட்டு உப்பு தண்ணியில வாயை 2 வாட்டி கழுவுங்க. ஒண்ணுமே எனக்கு தொண்டை வலி உப்பு போட்டு கொப்பளிக்கிறோம்ல, அதுதான். அந்த உப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா அது புண்ணு ஆறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய், மஞ்சத்தூள் கலந்து கொடுத்துடலாம். கழுவி சுத்தம் பண்ணிட்டாலே போதுங்க. ஒண்ணுமே செய்யாது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நான் முத டிஎம்ஆர் கொடுக்கல 2 விதமா கொடுத்தேன். இந்த சைடு பயிர் தீவனம் கொடுத்துட்டு இருந்து, இந்த சைடு டிஎம்ஆர் கொடுத்தேன். சரிங்களா? பயிர் தீவனம் கொடுத்தது தான் டிஎம்ஆர் கொடுத்தேன். சரி சார், ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் இருந்துச்சு? பயிர் தீவனம் கொடுத்துட்டு அவன் டிஎம்ஆர் வந்து ஹாப்பியா சாப்பிட்டாங்க. டிஎம்ஆர் சாப்பிட்டு திரும்ப பயிர் தீவனம் போனோம் பாத்தீங்களா, கழிச்சல் எடுத்துட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன். செட் ஆகல. ஓ அது நமக்கு செட் ஆகும். ஆனா பயிர் தீவனம் எடுத்தது ரொம்ப ஹாப்பியா டிஎம்ஆர் சாப்பிடும். ஓ இது வந்து நல்லா அது எதுவுமே கழிக்காதுண்ணா சார்? வேஸ்டேஜ் இருக்காது நமக்கு. கழிக்கல. இப்ப பாருங்க, இப்ப நீங்க வரும்போது இதுக்கு தீவனம் வச்சோம். ஆமா, இதுக்கு தீவனம். ஆமா. இப்ப உள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் சும்மா உள்ள என்ன எப்படி இருக்குன்னு சும்மா கையில தட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்காசோளம் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இதுல போடுறதா அவங்க சொல்றாங்க. ஆனா நாங்க சின்ன பிள்ளைல இருக்கிறப்போ வெள்ளை சோளம், இருங்கு சோளம், தட்டையெல்லாம் கரும்பு மாதிரி சாப்பிட்டு போன காலம்லாம் உண்டு. அந்த டைம்ல இனிப்பு இருந்துச்சு அதிகமா. இப்பயும் வெள்ளை சோளம் வந்து இருக்கு. ஆனா வெள்ளை சோளம் வந்து விதைச்சு விடுறது வேற, நாத்து மாதிரி நடுவோம் நாங்கெல்லாம். இப்ப ஆமா கத்திரி செடிக்கு வந்து பாத்தி கட்டி நடவு பண்ணுவாங்க, கத்திரி நாத்து நடுவாங்க பாத்தீங்களா? வெள்ளை சோளம் நாத்தே நாங்க நடுவோம். அது வந்து இந்த சைஸுக்கு வரும், கரும்பு மாதிரி வரும். அதை ஒடிச்சு ஸ்கூலுக்கு போய் திருட்டே போவோம். நான் ரொம்ப பெருசா நம்புறேன் டிஎம்ஆர். ரொம்ப பெருசா நம்புறேன். நீங்க மத்தவங்க எல்லாம் வாங்கி பயன்படுத்தலாமா? யாரை கேட்டாலும் நீ மாடு வச்சிருந்தா கூட இதை எடுத்து போய் போடுகிறத சொல்லுவேன் நான். நம்பிக்கையா சொல்லுவேன். நீ எல்லாத்தையும் பண்ணலாம். நீ எல்லா தீவனத்தையும் நிப்பாட்டி இதை கொடு. ஏதாவது கழிச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன். தீவனத்துக்கு இல்ல, உருப்படி என்கிட்ட கொடுத்துரு. மாட்டை என்கிட்ட கொடு, நான் பணத்தை கொடுத்துறேன். அந்த அளவுக்கு சொல்லுவேன் நான். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நீ இதுல இருந்து வேற தீவனத்து போனா தான் பிரச்சனை ஆகும். அதுல இருந்து இதுக்கு வந்து பிரச்சனை ஆகுது வாய்ப்பே கிடையாது. சரிங்க சார், இப்போ நம்ம குட்டிகளுக்கு தீவனம் கொடுக்கீங்களா? என்னென்ன டைம்ல எல்லாம் கொடுப்பீங்க சார்? எப்படி? என்னோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும். 6 மணி வரைக்கும் என் பையன் கூட உட்காந்துருக்கணும் படிக்கிறதுக்கு. 6:30க்கு வந்து எந்திரிப்பேன். தம்பி 7:30 வரைக்கும் எந்திரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 7:30 மணிக்கு குளிக்க போய் வந்து சாப்பிட்டு 8 மணிக்கு வண்டிக்கு வந்து ரெடியாக நிற்கணும். எனக்கு அந்த 1 மணி நேரம் வந்து இந்த 60 ஊட்டி நான் தீவனம் போட்டுருவேன். நானா வந்து போட்டுருவேன். மிஸ்ஸஸ் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைச்சு முடிச்சதும் நான் இங்கே வெளியில போறப்ப அவங்க உள்ள வருவாங்க. இங்க இருந்து அடுத்த பட்டிக்கு வந்து வெளியில இன்னொரு 40-45 குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு தீவனம் எடுத்துட்டு போவாங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க. அவங்க அதை பார்த்துப்பாங்க. நான் கொண்டு பையனை விட்டுட்டு 8:30 மணி ஸ்கூல்ல விட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். வந்து இப்ப நேத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உழவு வேலை, சாப்பிட கூட இல்லை. உழவு பண்ணி நடவு பண்ணி இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு டைட் ஷெட்யூல் தான் உங்களுக்காக நாங்க மாறி இருக்கீங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட், 6:30 கொடுப்பீங்க. அடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இடையில தண்ணி வைக்கிறதுலாம் நாங்க ஒரு நாளைக்கு 4 முறை உள்ள வருவோம். 4 முறை 5 முறை கூட உள்ள வருவோம். ரைட்டுங்களா? வரும்போதெல்லாம் இருக்கிற தண்ணி வெளியே ஊற்றி புது தண்ணி வச்சுட்டு போயிடும். எதனால அப்படி மாத்துறீங்க சார்? இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நான் பரன் போறதுக்கு முன்னாடி அவருக்கு தான் பரன் போட்டு கொடுத்தேன். நல்லா 5 அடி உயரத்துக்கு. அவர் எப்படி அவர்கிட்ட தான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டேன் நான். அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. 40 ஊட்டி உள்ள இருக்கும், 20 லிட்டர் வாலியில் தண்ணி வச்சிருப்பாரு. நான் அவனுக்கு அடிக்கடி கேட்பேன், அந்த வாலியும் ஒடுக்கு மாதிரி இருக்கு, எப்படி அந்த தண்ணி 10 ஒரு குட்டிக்கு என்ன 4 லிட்டரா அப்படின்லாம் கேட்பேன். சாயந்தரம் அப்பனே அப்படின்னா
என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு. அந்த பேட்ச் என் குட்டி ஒன்றுமே விலகலை. அதுதான் வந்து தண்ணியோட அருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டது அங்கே தான் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து நல்லா இருக்கோ நல்லா தண்ணியை மாத்துறேன்னா, அங்கே போய் பக்கத்தில் நின்று ஒன்று கடிச்சிருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்கேன், புழுக்க போட்டுருவாங்க. புழுக்க போட்டால் குடிக்காது, தண்ணி நிறைய இருக்கு, சுத்தமாக இருக்கு, அப்படியே குடிக்காது, நாளைக்கு வரைக்கும் குடிக்காது. கண்டிப்பாக அது எடுத்து வெளியே ஊற்றிட்டு ஒரு தேய்ச்சிட்டு புது தண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக குடிப்பாங்க. சூப்பராக குடிப்பாங்க. அதனால நமக்கு வந்து எப்போதுமே நம்ம மாத்துறது பெஸ்ட்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். சரி, ஒரு நாளைக்கு 5 வேளை தண்ணி, பாத்திரத்தை சுத்தம் பண்ணி தண்ணி வச்சிருக்கேன். கோழி பண்ணையில் 3 அடி ஹைட்டில் வந்து பறன் போட்டிருக்கேன். இந்த 3 அடி ஹைட், இது வந்து 3 அடி ஹைட்டு தான். இந்த பறனோட ஹைட்டு 3 அடி தான். இதில் உட்காந்து வாரத்துக்கு 1 நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் நாங்கள் சுத்தம் பண்ணிவிடுவோம் கீழே. ஆமாம் ஆமாம். சிமெண்ட் தர ஓகே, அப்படியே ஒன்று கடிச்சா வெளில வரும். பாருங்க வந்திருக்கு பாருங்க. ஓ, இதில் எல்லாம் வாரத்தில் 2 நாள் நாங்கள் சுத்தம் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இதே இன்னும் 1 அடி சேர்த்து போட்டிருந்தா என்னால் மேலே நிற்கும், இதுக்கே தலை தட்டும். தீவனம் போகிறப்ப இதுக்கே தலை தட்டும் மேலே. ஓகே சார். அதனால வந்து இருக்கிறத வச்சு பெருக வாழ்ந்துக்கிறதுக்கான வழியை வந்து நான் செஞ்சுருக்கிறேன். காலையில் வந்து பட்டியை பார்க்கணுங்க, கழிஞ்சிருக்கா, புழுக்க போட்டிருக்கா பார்க்கணும். எனக்கு 4 மணிக்கு எந்திரிச்சா 4:30க்கெலாம் பட்டிக்கு வந்துடுவேன். வந்து ஒரு ரெட்டு பார்த்துட்டு ரைட் நல்லா இருக்காங்க போயிட்டேன் இருப்பேன். ஓ ரைட்டுங்களா, அவ்வளோதான். கழிஞ்சிருந்துச்சுன்னா போய் சொல்லிட்டு மட்டும் போயிடுவேன். ஏன்னா என்னால் வந்து குட்டியை பிடிக்க முடியாது. ஓகே ஓகே சார். 6 மணிக்கு அவங்க என் கூட வந்துருவாங்க. நம்ம ஒரு தொழில் ஆட்டு வளர்ப்பு ஆரம்பிக்கோம்னா இப்போ வேலையாளை நம்பி நம்ம ஆடை பண்ண ஆரம்பிக்க விட சார். இப்போ நீங்க தீவனம் இப்படி தீவனம் கொடுத்து வளர்க்குறதா இருந்தால் வேலையாளே தேவையில்லையே. 100 குட்டி வரைக்கும் 200 குட்டி வரைக்கும் வேலையாள் தேவையில்லை. தேவை கிடையாது சார். பயிர் தீவனம் கொடுத்துட்டு வேலையாள் தேவை. ஏன்னா புல்ல இருக்க ஒரு ஆள் வேணும். பக்கை புல் போடணும், தண்ணி வைக்கணும், 4 நேரம் லிவர் டானிக் கொடுக்கணும், டிவார்மிங் பண்ணணும். இப்போ இவ்வளோ வேலை நம்ம செய்யணும் இந்த இடத்துல. அப்போ வந்து நீங்கள் டிஎம்ஆர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பயிர் தீவனம் கொடுக்கல, டிஎம்ஆர் கொடுக்குறோம். வைக்கப்புல் தேவையில்லை, வழக்கம் போல் புல்லும் தேவையில்லை, வைக்கப்புல் தேவையில்லை. தண்ணியில் வந்து தேவைங்கிற பட்சத்தில் டிவார்மிங் பண்ணி அடுத்த 3 நாளைக்கு தேவைங்கிற பட்சத்தில் லிவர் டானிக் கொடுத்து போயிட்டா போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆடு வளர்க்க புதுசாக வளர்க்குறவங்க, அதே இது ஆடு வளர்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறை ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க சார்? நான் இப்போ வந்து அடுத்தவங்கள்ட்ட ஆடு வளர்க்கறத பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன் சார்? அதுக்கு 2 விதமான காரணம் இருக்குது. ஒன்று என்னுடைய பழைய தொழில், நான் என்னுடைய வளர்ச்சி அபரிதமான ஒரு வளர்ச்சி, கடற்கடை எந்திரிச்சு வந்தது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கியா, படிக்க போனேன் அப்படிம்பாங்க. அதனால் நான் என்னோடய சொந்தக்காரன் யாரையுமே நான் பார்க்குறதே இல்லை. பார்த்தாலும் வணக்கம் அப்படின்னு வச்சுட்டு வந்துக்கிட்டேன்னு இருக்கிறது. அதே போல் ஆடு வளர்க்குறது, ஆடு வந்து ஆட்டை பற்றி நீ யார்கிட்ட பேசணும்? ஒன்றும் ஆட்டு வியாபாரி, இல்லைன்னா ஆடு வாங்குறவங்க, இல்லைன்னா மார்க்கெட்டில் இருக்க 2-3 வியாபாரியை. கண்டிப்பாக ஆடு வளர்க்குறவங்க ஏற்கனவே வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம போய் சந்தேகம் கேட்கலாம். சரிங்களா? இல்லைங்க சார். இதை தவிர்த்து நான் ஆடு வச்சிருக்கேன், என்கிட்ட ஆடு வாங்கின்னு கூட நான் யார்ட்டையும் வரையும் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க சார். இப்போ நம்ம வெளியூரில் உள்ளவங்க கூட ஆடு வளர்க்கணும், வெளிநாட்டை வேலை செய்தாங்க, ஒரு வேற சந்தோஷமாக செய்யலாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி வந்தவன். சந்தோஷமாக செய்யலாம், பயப்படாமல் இறங்கலாம். நீங்கள் வந்து பயிர் தீவனம் மட்டும் கொடுக்காதீங்க. இந்த டிஎம்ஆர் தான் கொடுங்க. சந்தோஷமா வளர்க்கலாம். ஆடு ஹாப்பியா இருக்கு, நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம். நீங்க கொடுத்த நேரம்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. உங்க பேர் நான் கேட்க மறந்துட்டேன். என் பேர் மகேஷுங்க சார். விஜயலட்சுமி ராஜாராம் சார்பா மிஸ்டர் மகேஷ் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சார். அதே மாதிரி நீங்க எங்க கால்நடை வியூவர்ஸுக்கு வந்து நிறைய தகவல் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ரைட்டு, மகிழ்ச்சி.